இன்றைக்கு முஸ்லிம்கள் மத்தியில நாகூர்ல தர்கா, ஏர்வாடியில தர்கா, இப்படி பல பகுதியில நீங்கள் வேலூர்ல தர்காவை பார்க்கலாம். பிபி ஜான் என்ற பெயரெல்லாம் பல தர்காக்கள் நீங்க பார்க்கலாம். இதற்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? நபிகளாருக்கும் இந்த தர்காக்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு இறந்து போனவரை அடக்கம் செய்து வைத்துக் கொண்டு அதற்கு மேல ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டு அதற்கு பிறகு மேலே பச்சை நிறத்தில் பெயிண்ட் அடித்து விட்டு அதற்கு மேல மாலை போட்டு விட்டு அதற்கு மேல் சந்தனத்தை பூசி அங்க ஒரு உண்டியலை வைத்து, இது யாருடைய கலாச்சாரம்? பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரம் இல்லையா? அவங்க தானே ஒரு உருவகம் படுத்தி வணங்குவார்கள், ஒரு மனிதரை வணங்குவார்கள், சிலையை வணங்குவார்கள். அவங்களுடைய நம்பிக்கை, நாம அதை குறை சொல்லல. முஸ்லிம்களுக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்கிறது? விளங்காத ஒன்று இரண்டு முஸ்லிம்கள் அந்த தர்காவில் சென்று வழிபாடு செய்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆன்மீக தலைவர் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த ரெண்டு மதத்தவர்கள் இருக்கிறார்கள், ஒன்று யூதர்கள், இன்னொன்று கிறிஸ்தவர்கள். இவங்க இந்த சமாதி வழிபாடு நம்பிக்கையில இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் காலத்துல நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க, மரணிக்க இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சொல்றாங்க, லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அகிலத்திற்கோர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை உலகறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணலாரின் ஆன்மீக அரசியல் என்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு தரப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்றால், நம் நாட்டிலே அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் எது போன்று மக்கள் மத்தியிலே நடந்து வருகிறார்கள், அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எந்த அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது, மக்களை எந்த மாதிரி எல்லாம் மோசடியிலே ஏமாற்று வேலையிலே தள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இந்த மக்களை ஆன்மீகத்தின் பெயரால் நம்ப வைத்து கோடி கோடியாக சூறையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவை இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை, அவர்களுடைய ஆன்மீக அரசியலை ஒவ்வொரு நபருமே நாம் திரும்பி பார்ப்போம் என்றால், நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு துறையாக இருந்தாலும், இந்த அண்ணலாருடைய வாழ்விலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலே தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே அவருடைய போதனைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்துல்லா ஆமினா என்ற தம்பதிக்கு பிறக்கின்றார்கள். தன்னுடைய 40வது வயதிலே இறைவனுடைய தூதராக நியமனம் செய்யப்படுகிறார்கள். 40 வயது முதல் 53 வயது வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்காவிலே பிரச்சாரம் செய்கிறார்கள் தூதராக. அதற்கு பிறகு மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்ப்பு வந்த காரணத்தினால், அவர்களை கொலை செய்ய திட்டமிட்ட காரணத்தினால், ஊரை விட்டு எதிரிகள் துரத்தக்கூடிய நிலைகள் ஏற்படக்கூடிய காரணத்தினால் மக்காவை விட்டு மதீனாவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் சென்றார்கள். தன்னுடைய 53வது வயதிலிருந்து தன்னுடைய 63வது வயது வரைக்கும் மதீனாவிலே நபிகள் நாயகம் அவர்கள் இருந்தார்கள். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்கா வாழ்க்கை இருக்கு பாருங்க. இந்த 13 ஆண்டு கால தூதுத்துவ வாழ்க்கை, இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடிமகனாத்தான் இருந்தாங்க, ஒரு பிரஜையாகத்தான் இருந்தார்கள். மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு அங்கே ஆட்சி தலைவராகவும் ஆகிறார்கள், அங்கே ஆன்மீக தலைவராகவும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெரும் தலைமை இருக்கிறது. தன்னுடைய தோழர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். சீடர்கள் என்று கூட நபிகள் நாயகம் அவர்களை கூப்பிடவில்லை, தோழர்கள் என்று தான் கூப்பிட்டார்கள். இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் எல்லாம் தோழர்கள் என்று கூப்பிடுகிறார்கள் என்றால் நபிகள் நாயகத்தினுடைய அந்த வரலாறு தான் காரணம். சீடர்கள் என்று கூப்பிடாமல் தோழர்கள், அஸ்ஹாபி, தோழர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டார்கள். இதுல ஆட்சி தலைவராகவும் இருந்தார்கள், ஆன்மீக தலைவராகவும் இருந்தார்கள்.
இப்படி ஆட்சி தலைமையிலையும் ஆன்மீக தலைமையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியையே ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு இப்போது சில வாரங்களிலே தமிழகத்திலே தேர்தல் வர இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் மக்கள் மத்தியிலே வாக்குறுதி கொடுப்பதற்கு நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். நாங்க இதை தருவோம், அதை தருவோம், எல்இடி டிவி தருவோம், அதை போன் தருவோம், இவ்வளவு பணம் தருவோம், அவ்வளவு பணம் தருவோம். முன்னாடி ஒருத்தர் 15 லட்சம் தருவேன்னு சொன்னாரு. அவர் எங்கன்னு தேடுற அளவுக்கு இருக்கு. அதாவது கருப்பு பணத்தை எல்லாம் ஒழித்து ஒவ்வொரு குடிமகனுடைய அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னார் ஒருத்தர். அவர் காணும். நீங்கள் அந்த அளவுக்கு இங்கே வாக்குறுதி கொடுப்பதில் யாருமே சளைக்காதவர்களாக இருப்பதை நீங்க பார்க்கலாம். எங்க ஆட்சி வந்தா தேனாறு ஓடும், எங்க ஆட்சி வந்தா பாலாறு ஓடும் என்ற மாதிரி எல்லாம் அவர்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதுல இவ்வளவு லஞ்சம் அவர்கள் திருடி விட்டார்கள், அவ்வளவு அவர்கள் லஞ்சம் திருடி விட்டார்கள், கோடி கோடியாக திருடி விட்டார்கள் என்று இவர் அவரை சாடுகிறார், அவர் இவரை சாடுகிறார். இந்த மாதிரி பார்க்கிறோமா இல்லையா? அப்போ அரசியல் கட்சியில லஞ்சம் வாங்காதவங்க யாரு சொல்லுங்க. முதல்ல நீங்க எந்த கட்சியாக சொன்னாலும் கூட லஞ்சம் வாங்காதவர்கள் இருக்கிறார்களா? அப்போ மக்கள் மத்தியில என்ன ஊட்டப்பட்டிருக்கிறது, எந்த மாதிரி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அரசியல் என்றாலேயே சாக்கடை என்று சொல்லப்படக்கூடிய அளவுல மக்கள் அரசியலை வெறுத்து விட்டார்கள். அது மட்டுமில்ல, ஆன்மீகத்தின் பெயரால மோசடிகளை எல்லாம் பார்த்த பிறகு சாமியார்கள், பாதிரிமார்களுடைய, மதகுருமார்களுடைய அயோக்கியத்தனங்களை எல்லாம் பார்த்த பிறகு ஆன்மீகம் என்றாலே மோசடி என்று சொல்லப்படக்கூடிய அளவுல மக்கள் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு ஆன்மீகத்தை நாம் பார்த்து கொண்டு, இந்த அரசியல்வாதிகளை பார்த்து கொண்டு அண்ணலாரை ஒப்பிடவே முடியாது. அவங்க எங்க, இவங்க எங்க, இவர்கள் எல்லாம் ஒரு குப்பைகளாக இருக்கிறார்கள். இவர்களோடு அவர்களை ஒப்பிடவே முடியாது. இந்த நேரத்திலே சுட்டி காட்டுவதனுடைய நோக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு கொள்கையை, கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை, சமூக மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்ற வரலாற்றை சொல்வதுதான் நோக்கம். உலகத்தில் ஏறக்குறைய 700 கோடி மக்கள் தொகையில சுமார் 200 கோடி மக்கள் முகமது அவர்களை பின்பற்றுகிறார்கள் என்றால் அவர் யார்? அதுதான் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் சொல்லக்கூடிய சில செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அவங்க தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை, தன்னை இறைவன் என்று அவர்கள் சொல்லவில்லை, தன்னை வணங்குமாறு அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் தன்னை படைத்த ஒரே ஒரு இறைவனான அல்லாஹ்வை மட்டும்தான் அவர் வணங்க தூதுத்துவ செய்தியை சொன்னார். அதனால தான் நீங்க பார்க்கலாம், 200 கோடி நபர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு தூதர் முகமது நபி அவர்கள், அவருக்கு இன்றைக்கு ஒரே ஒரு புகைப்படம் இருக்குதா? அவர் இவர்தான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிலை இருக்குதா? இல்லங்க. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கிறோம். அவருடைய பெயரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று முஸ்லிம்கள் சொல்வார்கள். என்ன அர்த்தம்? இறைவன் அவருக்கு அருள் புரியட்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிலை இல்ல, போட்டோ இல்ல, புகைப்படம் இல்ல. அவர் எப்படி இருப்பார் என்று கூட தெரியாத நிலையில அவரை பின்பற்றக்கூடிய சமுதாயம் பெரும் கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அவர் கொண்டு வந்த கொள்கை தான் காரணம். அவர் மனிதராகத்தான் இருந்தார். தனக்கு இறைவனுடைய எந்த விதமான சக்தியும் இல்லவே இல்லவே இல்லை என்று தெளிவாக மக்கள் மத்தியிலே சொன்னார். எந்த அளவுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில தோழர்கள் கேட்டார்கள், நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்கிறோம், பெரிய பெரிய மதகுருமார்கள், பாதிரிமார்களுடைய காலிலே தொண்டர்கள், சீடர்கள் எல்லாம் காலில் விழுகிறாங்க. நாங்க நினைச்சோம்
முகமது நபி தான் இதுக்கு தகுதியானவங்க என்று உங்ககிட்ட வந்திருக்கிறோம், காலில் விழுகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸ்ஜுது லி அஹதின், நீங்கள் யாரும் யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. சஜிதா என்றால் தலையை கொண்டு போய் காலிலே வைப்பது, மண்ணிலே வைத்து அவரை வணங்குவது தான் சஜிதா என்று நாம் அரபியில சொல்லுவோம். இத படைத்த இறைவனான அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் செய்யக்கூடாது என்றார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். வேறுபட்ட கொள்கைங்க. உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய உடல் பாகத்திலேயே முக்கியமான உறுப்பு என்பது மூளைதான். அந்த மூளை என்பது தலையில இருக்கிறது. அதாவது மற்ற ஜீவன்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு என்ன வேறுபாடு? மூளை என்ற, அதிலும் குறிப்பாக பகுத்து அறிவு என்ற, நல்லது கெட்டது பிரித்து அறியக்கூடிய அறிவு என்பது மனிதர்களுக்கு தான் இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த தலையில தான், அந்த கபாலத்தில் தான் அந்த மூளை இருக்கிறது. இதை கொண்டு போய் உன்னை போலவே வயிற்றில் மலஜலம் சுமக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய காலிலே வைத்து விடாதே, படைத்த இறைவனுடைய சன்னிதானத்தில் தான் உன்னுடைய தலையை கீழே வைக்க வேண்டும் என்று சொன்னாரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதானே ஆன்மீக அரசியல். ஆன்மீக அரசியல் என்ன? மக்களை நல்வழியின் பக்கம் அழைப்பது, மக்களை முட்டாளாக ஆக்காமல் இருப்பது, மக்களை சிந்திக்க வைப்பது, மக்களுக்கு நன்மையை நாடுவது, அதானே ஆன்மீக அரசியல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலில் விழுவது கூடாது என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அதாவது இன்றைக்கு கூட பிற மத சகோதரர்கள் மத்தியில கணவனுடைய காலில் விழக்கூடிய கல்ச்சரை நீங்க பார்க்கலாம். திருமணம் ஆன உடனே என்ன செய்வாங்க? மனைவி கணவனுடைய காலில் விழுவாங்க. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அதாவது உலகத்திலேயே ஒரு மனைவி கட்டுப்பட்டு நடப்பதாய் இருந்தா கணவனுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும். அதனால கணவனுடைய காலில் விழச் சொல்லி நான் சொல்லி இருப்பேன், அது கூட கூடாது என்றார்கள். ஒருவேளை காலில் விழுவதற்கு தகுதியான ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் யார்? தலைவர் இல்ல, நான் இல்ல, கணவன் தான் காலில் விழுவதற்கு தகுதி. அந்த கணவனுடைய காலில் கூட விழக்கூடாது, படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் உங்களுடைய தலை கீழே போக வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த நபிகள் நாயகத்தை நம்ம தூதராயிட்டு இருக்கிறோம். சாதாரணமான ஒரு வரலாற்று கொண்டவரா அவரு, சாதாரணமான கொள்கை பிரச்சாரத்தை செய்தவரா அவரு, யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு முஸ்லிம்கள் மத்தியில நாகூர்ல தர்கா, ஏர்வாடியில தர்கா, இப்படி பல பகுதியில் நீங்கள் வேலூர்ல தர்காவை பார்க்கலாம். பிபி ஜான் என்ற பெயரெல்லாம் பல தர்காக்கள் நீங்க பார்க்கலாம். இதற்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? நபிகளாருக்கும் இந்த தர்காக்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு இறந்து போனவரை அடக்கம் செய்து வைத்துக் கொண்டு அதற்கு மேல ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டு அதற்கு பிறகு மேலே பச்சை நிறத்தில் பெயிண்ட் அடித்து விட்டு அதற்கு மேல மாலை போட்டு விட்டு அதற்கு மேல் சந்தனத்தை பூசி அங்க ஒரு உண்டியலை வைத்து, இது யாருடைய கலாச்சாரம்? பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரம் இல்லையா? அவங்க தானே ஒரு உருவகம் படுத்தி வணங்குவார்கள், ஒரு மனிதரை வணங்குவார்கள், சிலையை வணங்குவார்கள். அவங்களுடைய நம்பிக்கை, நாம அதை குறை சொல்லல. முஸ்லிம்களுக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்கிறது? விளங்காத 1-2 முஸ்லிம்கள் அந்த தர்காவில் அங்கே சென்று வழிபாடு செய்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆன்மீக தலைவர் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த காலத்தில் நபிகள் நாயகம் காலத்தில் 2 மதத்தவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று யூதர்கள், இன்னொன்று கிறிஸ்தவர்கள். இவங்க இந்த சமாதி வழிபாடு நம்பிக்கையில் இருக்கிறாங்க நபிகள் நாயகம் காலத்தில். நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க, எந்த நேரத்தில் சொல்றாங்க தெரியுமா? அது கூட முக்கியமான நேரம், தன்னுடைய மரண தருவாய், மரணிக்க இருக்கக்கூடிய நேரங்க. மரணிக்க இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சொல்றாங்க, லானல்லாஹுல் யஹூத வன்னஸாரா இத்தகது குபூர் அம்பியாயிஹிம் மசாஜித். இந்த யூதர்களை இறைவன் சபித்து விட்டான், இந்த கிறிஸ்தவர்களை இறைவன் சபித்து விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். ஏன் தெரியுமா? இவர்களுக்கு இறைவன் ஒரு தூதரை அனுப்பினான்.
இவரை பின்பற்றி நடங்கள் என்று அனுப்பினான். அந்த தூதர் பிரச்சாரம் செய்தார், இறந்து போய்விட்டார். அவரை மண்ணில் அடக்கம் செய்து வைத்து, அவர் இறந்து போன பிறகு, அடக்கம் செய்த பிறகு, அதற்கு பிறகு ஒரு தர்காவை கட்டிவிட்டார்கள், ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டார்கள், வணங்கக்கூடிய ஒரு இடத்தை கட்டிவிட்டார்கள். இதனால் இவர்கள் இறைவனுடைய சாபத்திற்கு ஆளானார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த யூதர்கள் எந்த காரியத்தை செய்தார்களோ, நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் எந்த காரியத்தை செய்கிறார்களோ, அதைத்தானங்க இன்றைக்கு முஸ்லிம்கள் நாகூர்லையும் ஏர்வாடிலையும் இன்ன பிற தர்காக்கள்லையும். ஒருத்தர் என்னைக்கோ இறந்து போனவர், உள்ள முதல்ல பணம் இருக்கானே தெரியல. நிறைய ஊர் லெவல் என்ன, மண்ணுக்குள்ள பாடி இருக்கானே தெரியாது, வெறும் கட்டடம் மட்டும்தானா, உள்ள பாடி இருக்கானே தெரியாது. கட்டடம் கட்டி அங்கே வழிபாடு செய்யக்கூடிய காரியம் இருக்குதா இல்லையா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக மிகப்பெரிய பாவம் என்று எச்சரித்த காரியம். அன்னைக்கு இன்னைக்கு முஸ்லிம்கள் பரிதாப நிலை, குர்ஆன் படிக்கல, நபிகள் நாயகத்துடைய வரலாறு படிக்காததுனால அந்த தர்காவுல அடிமையாகி இருப்பதை பார்க்கிறோம். சவுதி அரேபியாவுடைய நிலை என்ன தெரியுமா? சவுதி அரேபியாவுல இந்த தர்கா வழிபாடே இருக்காதுங்க. யாரேனும் சவுதிக்கு போயிட்டு வந்தா கேட்டு பாருங்க, எல்லாம் மண்ணோட மண்ணா தான் இருக்கும். எந்த ஒரு சமாதிக்கு மேலேயும் கட்டடம் இருக்காது அங்க. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுஜஸ்ஸல் குபூர் ஐ யுப்ரா அலைஹி ஐ யுகாத அலைஹி ஐ யுஸல்லி அலைஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதிக்கு மேல சிமெண்ட் போட்டு செங்கல் போட்டு பூசுவாங்கல்ல, இந்த பூசு வேலை செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள். சமாதியா மண்ணோட மண்ணா தான் இருக்கணும், மையவாடியா இருக்கணும். அந்த மண்ணுக்கு மேல செங்கல் வைக்கிறதோ, அந்த மண்ணுக்கு மேல கட்டடம் கட்டுறதோ, பூசு வேலை செய்யறதோ, அந்த கபரை நோக்கி தொழுவதோ கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரி மனிதர் இறந்து போனாலும் சரி, அந்த சமாதிக்கு மேல கட்டடம் கட்டாதீங்கன்னாங்க. இன்னைக்கு நிலை என்ன? தர்கா வழிபாடு இருக்கா இல்லையா? மௌலவிமார்கள் 7 வருடம் படித்தவர்களே சமுதாயத்தில் இதெல்லாம் எச்சரிக்கிறார்களா? தர்கா என்பது ஷிர்க் என்று சொல்கிறார்களா? தர்கா என்பது இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டிய இடம் என்ற பிரச்சாரத்தை செய்கிறார்களா? இல்ல. இப்ப நபிகள் நாயகம் எப்பேற்பட்ட ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க என்றால், படைத்த இறைவனான அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், என்னை கூட நீங்க வணங்கக்கூடாது. ஆனா பஷரும் மிஸ்லுக்கும், அதோ அறிந்து கொள்ளுங்கள், நான் இருக்கிறேன் முகம்மது, நானும் உங்களை போன்ற சாதாரண மனிதன் தான் என்று சொன்னார்கள். எப்பேற்பட்ட வார்த்தை இது! எந்த மதகுருவாவது இப்படி சொல்வாரா? எந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஆன்மீக தலைவராக சொல்வாரா? நானும் மனுஷன் தான் சொல்வாரா? சொல்ல மாட்டார். நான் உங்களை மாதிரி இல்ல, நான் கடவுளுக்கு புரோக்கரா இருக்கிறேன், இடைத்தரகராக இருக்கிறேன், கடவுளை நான் தான் நெருங்க முடியும், நீங்க நெருங்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் ஆன்மீக தலைவர்களை பார்க்கிறீங்க. வரும்பொழுது கோமணத்தோட வந்தவங்க கோடி கோடியாக ஏக்கர் கணக்கில் சொத்து வாங்குறத நீங்க பாக்குறீங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக ஆவதற்கு முன்பாக வெறும் செல்வந்தராக மக்காவிலே இருந்தார்கள். தூதராக ஆன பிறகு அவர்களுடைய வீட்டு நிலைமை என்ன தெரியுமா? 2 பேர் ஒரு ராகத்தாக விரிவாக தூங்க முடியாத ஒரு சின்ன இடங்க, வீட்டில் விளக்கு இல்லைங்க. ஒருத்தர் எழுந்து தொழுதால் இன்னொருத்தர் கால் மடக்கினால்தான் இன்னொருத்தர் தொழுக முடியும் என்ற அளவுக்கு ஒரு குறுகலான வீடு, மாட மாளிகைகள் இல்லை, வீட்டிற்கு கதவு இல்லை. கதவு என்பது ஒரு பாய், இரவு நேரத்தில் அந்த பாயை வெளியே தொங்க விடுவார்கள், அதுதான் அவர்களுடைய கதவாகவே இருந்தது. இப்படி ஒரு ஏழ்மை நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராகவும் இருக்கிறாங்க, ஆன்மீக தலைவராகவும் இருக்கிறாங்க. எந்த மாதிரிலாம் மக்கள் எங்கெல்லாம் ஏமாறுவார்களோ அங்கெல்லாம் ஏமாற்றக்கூடிய மதகுருமார்கள் மத்தியிலே
நபிகள் நாயகத்துக்கு சரணடைவதற்கு, காலில் விழுவதற்கு, கட்டுப்படுவதற்கு பெரிய ஒரு கூட்டம் இருந்தும் கூட சொன்னார்கள், இதெல்லாம் செய்யக்கூடாது, என் காலில் விழக்கூடாது, நான் வருகிறேன் என்றால் எனக்காக யாரும் எழுந்து நிற்க கூடாது, நானே இறந்து போய்விட்டால் கூட என் சமாதியை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடமாக ஆக்கக்கூடாது என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஜ்அல் கப்ரி வஸனன் யூபத், இறைவா நான் இறந்து போய்விட்டால் என்னுடைய மண்ணறையை, என்னுடைய சமாதியை வணங்கக்கூடிய இடமாக நீ ஆக்கிடாதே. இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். மக்களிடத்தில் சொன்னார்கள், லா தஜ்அலு கப்ரி வஸனன் யூபத், மக்களே என்னுடைய அடக்க ஸ்தலத்தை பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று எல்லாம் நபிகளார் அவர்கள் அந்த தோழரிடத்தில் சொன்னார்கள். என்றால் எப்பேற்பட்ட ஒரு தெளிவான நம்பிக்கை. சித்தூர்லங்க ஒரு பெரிய டிகிரி ஹோல்டர்ஸ், இந்த அம்மாவும் இந்த கணவரும் பெரிய ஒரு கல்லூரியிலையும் ஒரு பாடசாலையில டீச்சராக இருக்கிறாங்க. டீச்சரா இருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய நாலேஜ் இருக்கும். துணை முதல்வரா அந்த அம்மா இருக்கிறாங்க, மனைவி காலேஜ்ல, எவ்வளவு நாலேஜ் இருக்கும். இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க, ஏறக்குறைய 16-18 வயசு இருக்கும் அந்த பெண் குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க. அந்த 2 பெண் குழந்தைகளும் ரத்த ஆறுல வீட்டுல இருக்கிறாங்க, ரத்தமா ஓடுது. இறந்த நிலையில அந்த 2 பெண் குழந்தைகள் வீட்டுல கிடக்குறாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? எதற்காக இந்த சம்பவம் நடந்தது தெரியுமா? ஆன்மீகத்தை நம்பிய காரணத்தினால், அதாவது பொய்யான புரட்டான ஏமாற்று விஷயத்தை நம்பிய காரணத்தினால் 2 பெண் குழந்தைகள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார்கள். பெரிய ஒரு படிக்காத ஒரு கை நாட்டா இருந்தா கூட கடந்து போயிடலாம். படிச்ச நபரா இருக்கிறாங்க, ஆசிரியராக இருக்கிறாங்க, எவ்வளவு அறிவு இருக்கும். எவனோ ஒருத்தர் சொன்னதை நம்பி உங்க 2 பெண் குழந்தைகளை கொலை செய்து விட்டால் அவங்க நீண்ட ஆயுள் வாழுவாங்கன்னு யாரும் சொன்னானோ, ஏதோ சாமியார் சொல்லி இருக்கிறான். அதை நம்பி 2 பெண் குழந்தைகளை உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த இரும்பு சாதனத்தை எடுத்து அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள். நரபலி. போலீஸ்காரங்களாம் வர்றாங்க, சப்தம்லாம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வர்றாங்க. வந்த பிறகு இருங்க இருங்க, எங்க குழந்தைங்க எழுந்து வருவாங்க, என் குழந்தைங்க எழுந்து வருவாங்க, வெயிட் பண்ணுங்க என்று சொல்கிறார்கள். யாரு? இந்த பெற்றோர். இறந்துட்டாங்க. சில நாட்கள் கழிச்சுதான் அவர்களுக்கு தெரிகிறது, ஆஹா இவ்வளவு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்துட்டோமே, நம்ம குழந்தையை கொன்று விட்டோமே என்று புலம்புகிறார்கள். ஆன்மீகம் என்பது சரியான ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் போகவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை நாசமாக போயிடும். சாமியாருடைய காலில் லட்ச லட்சமா கொட்டுறான், பாக்குறோமா இல்லையா? காரணம் என்ன? அவனுக்கு தெரியல எது கடவுள், நம்ம எப்படி இறைவனை நெருங்கிறது தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள், கடவுளுக்கு இடைத்தரகரெல்லாம் கிடையாது. நீயே டைரக்டாக இறைவனிடத்தில் பேச முடியும், உன்னுடைய கோரிக்கைகளை நீ டைரக்டாக நேரடியாக இறைவனிடத்தில் முறையிட முடியும். அந்த ஒரு இறைவன் மட்டும்தான் நீ வணங்க தகுதியானவன், எந்த மனிதனும் நீ வணங்குவதற்கு தகுதியானவன் அல்ல. சொன்னார்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. மறைவான ஞானம் இருக்குல்ல, மக்கள் ஏமாந்து போகக்கூடிய இடம் எங்க? மறைவான ஞானம். எனக்கு பின்னாடி என்னன்னு என்னால சொல்ல முடியாது, நாளைக்கு நடக்கிறது என்னன்னு என்னால சொல்ல முடியாது. இப்படிதானங்க சாமியாருங்க வர்றாங்க, நாளைக்கு நடக்கிறது சொல்றேன், அடுத்த மாசம் நடக்கிறது சொல்றேன், உனக்கு இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் நம்பி போறானா இல்லையா? எந்த மனிதருக்கும் நாளை நடப்பதை அறியவே முடியாது. இதை தெளிவாக உணர்த்தியவர்கள் நபிகள் நாயகம். எந்த மனிதருக்கும் அது ஆற்றலே கிடையாது. இறைவன் மட்டும்தான் நாளை நடப்பதை அறிவான். நல்ல நேரம், கெட்ட நேரம், ஜோசியம், இது எல்லாம் ஃப்ராடு, ஏமாத்து வேலை என்பதை நபிகள் நாயகம் இந்த சமூகத்திற்கு புரிய வைத்திருக்கிறார்கள். இதுவல்லவா ஆன்மீக அரசியல்? இது போல கொண்டு வர்றாங்களா நம்ம ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள்? இது போன்ற ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு தருகிறார்களான்னு பார்த்தா, கொரோனா வந்துச்சுங்க. கொரோனா என்ற நோயில லாக்டவுன்ல அவன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான்.
நம்ம அறிவுபூர்வமாக நம்மள ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்றாங்க, மணி அடிங்க கொரோனா போயிரும். என்னது மணி அடிச்சா என்ன போயிடும்? கொரோனா போயிரும். நல்ல வேளை இங்க தமிழ்நாட்டில் தெளிவா இருந்தாங்க. இங்க வட மாநிலத்துல பார்த்தா பெரிய பெரிய ஒரு இரும்பு சாமான்கள்லாம் எடுத்துக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச நாள் ஆன உடனே நீங்க தீபம் ஏத்துங்க, கேண்டல் ஏத்துங்கன்றாரு. அப்ப இதை பார்த்துட்டு சொல்றாங்க, டே முன்னாடி மணி அடிக்க சொன்ன பொழுதே இவனுங்க வடக்கனுங்க என்ன செஞ்சானுங்க, அதை ஏடா கூடமா கொண்டு போயிட்டானுங்க. இப்போ கேண்டல் ஏத்த சொல்லி இருக்கிறாரு, தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரு. எத்தனை குடிசையை கொளுத்த போறானுங்களோ, எத்தனை ஊர்களை கொளுத்த போறானுங்களோ என்று சொல்லப்படக்கூடிய அளவுல அவ்வளவு ஒரு முட்டாள்தனமான காரியம் நடந்ததா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒருபோதும் மக்களை ஏமாற்ற தயாராக இருந்தும் கூட தெளிவான சிந்தனை உடையவர்களாக உருவாக்கினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 16 மாதத்துல ஒரு குழந்தை இருந்தார், இப்ராஹிம் அவர் பேர். அவர் இறந்துட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில இறந்துட்டார். மக்கள்லாம் பேசுறாங்க, இன் கஷஃபத் ஷம்சு லி மௌத் இப்ராஹிம், இந்த இப்ராஹிம் மரணித்ததனாலதான் சூரிய கிரகணமே ஏற்பட்டுச்சுன்னு பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களே, யா அய்யுஹன்னாஸ், மனித இனமே, மனிதர்களே, இப்படிலாம் பேசாதீங்க. எவருடைய பிறப்புக்காகவும் சூரிய கிரகணம் ஏற்படுறது இல்லை, எவருடைய இறப்புக்காகவும் சூரிய கிரகணம் ஏற்படுறது இல்லை. அது இறைவனுடைய ஆதாரம், இறைவனுடைய அத்தாட்சி என்று மக்களை சிந்திக்க வைத்தார்கள், யோசிக்க வைத்தார்கள், அறிவுபூர்வமாக விளங்க வைத்தார்கள். ஏமாற்றக்கூடிய ஒரே ஒரு சதவிகிதம் கூட ரசூலுல்லாஹ் கிட்ட இல்ல. தெளிவான அறிவுள்ளவர்களாக உருவாக்குனாங்களா இல்லையா? இன்னைக்கு நிலைமை என்ன? இப்படி அரசியலின் பெயராலும் ஆன்மீகத்தின் பெயரால் என்ன செய்யறாங்க, இப்படி ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இது இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நம்ம சகோதரத்துவமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க, ஆன்மீகவாதிகள் என்ன செய்யறாங்க, இந்து முஸ்லிம் கிறிஸ்டின்லாம் ஒன்னா ஆயிட்டா நம்ம அரசியல் பண்ண முடியாது, நம்ம ஆட்சியில் அமர முடியாது என்பதற்கு என்ன செய்யறாங்க, மதத்தின் பெயரால பிளவு ஏற்படுத்துறானா இல்லையா? மதத்தின் பெயரால மாட்டுக்கறி வச்சிருந்தான் யாருங்க, முஸ்லிம்களையும் தலித்து சகோதரர்களையும் வட மாநிலங்கள்ல மாட்டுக்கறி வச்சிருந்தான் என்ற பெயர்ல, மாட்டுக்கறி சாப்பிட்டான் என்ற பெயர்ல 100க்கும் அதிகமான நபர்களை கொலை செய்திருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? 100க்கும் அதிகமான நபர்களை கொலை செய்திருக்கிறாங்க. இந்த பக்கம் கொலை செய்வார் மாட்டுக்கறி சாப்பிடறதுக்கு, வெளிநாட்டுல மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்வார் இவர், இங்க மாட்டுக்கறி சாப்பிட கொலை பண்ணுவாரு. அந்த பக்கம் என்ன, வெளிநாடுகளுக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்வார். இவருடைய சேட்டு வகைரா, குஜராத் வகைரா எல்லா பேரும் கபீர் என்ற மாதிரிலாம் பேரை வைத்துக் கொண்டு மாட்டுக்கறியை சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோமே. இங்க இருக்கிறவன் சாப்பிட்டா கொள்ற, நீ அறுத்து அனுப்பி விடுறிய மாட்டுக்கறிய, அப்போ உங்க அந்த கோமாதா கோச்சிக்காதா? அப்போ இது ஏன் செய்யறாங்க? மதத்தின் பெயரால பிளவு ஏற்படுத்தினாதான் இவங்க ஆட்சியில் உட்கார முடியுமா? முஸ்லிம்கள் எதிரிகளா காட்டினா தான் இந்துக்கள் கிட்ட ஓட்டு வாங்க முடியுமா? அதனால இப்படி அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்களா இல்லையாங்க? இன்று அளவுக்கும் கூட வெறுப்பு பிரச்சாரம் செய்யறானா இல்லையா? காஷ்மீர்ல 370 என்ற பிரிவு நீக்கினா ஆஹா ஓஹோன் வளர்ச்சி வரும். என்ன வளர்ச்சி வந்துருச்சு? எந்த வளர்ச்சியும் வரல, அதே மாதிரிதான் இருக்குது. முத்தலாக் தடை மசோதா என்று ஒன்று கொண்டு வந்தா ஏதோ முஸ்லிம் பெண்கள் எல்லாம் ஐயோ தலாக் மசோதா கொண்டு வர மாட்டீங்களா, முத்தலாக் மசோதா கொண்டு வர மாட்டீங்களா என்று பெண்கள் எல்லாம் மோடி கிட்ட போய் நின்ன மாதிரியும் தடை மசோதா கொண்டு வந்தாங்க. என்ன ஒரு ஹைகோர்ட்டை எடுக்க முடிஞ்சது? ஒன்னும் பண்ண முடியலையே. ஹெச் ராஜா சொல்லுவார்ல, ஹைகோர்ட் ஆகுது அதாவதுன்னு சொல்வாரா இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாஷையில இவர் எதுவுமே பண்ண முடியலையே. அப்ப முஸ்லிம் பெண்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்ட திட்டத்தை தானே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ மதத்தின் பெயரால ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய இந்த காரியத்தை செய்வதன் மூலமாக இவங்க என்ன செய்யறாங்க, ஆட்சியில இருக்கக்கூடியவர்களே பார்க்கிறோம். மக்கள் அதாவது விரும்புறாங்க. மக்களுடைய நிலை என்ன? மக்கள் எதை கேட்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க?
பெட்ரோல் விலை இன்னைக்கு 100 ரூபாய். அன்றாடம் எரிக்கக்கூடிய கேஸ் போய் கொண்டிருக்கிறது. இத பேசப்பா நீ. இதற்கு தீர்வு என்னன்னு சொல்லுப்பா. ஏழை எளியவர்களுக்கு வாழ்வாதாரம் என்னன்னு சொல்லுப்பா. கொரோனாக்கு பிறகு நிறைய லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இழந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தீர்வு சொல்லுப்பா. இதுக்கெல்லாம் தீர்வு சொல்றாங்களா? விலை உயர்வுக்கு தீர்வு சொல்றாங்களா? அரிசியில இருந்து, பருப்புல இருந்து, சர்க்கரையில இருந்து, எண்ணெயில இருந்து, இப்போ டீசல் விலை ஏறிவிட்டால், பெட்ரோல் விலை ஏறிவிட்டால் லாரி விலை ஏறும். லாரி விலை ஏறினதுனால அத்தியாவசிய மளிகை பொருள் எல்லாம் ஏறுமே. ஏழைகளுடைய வாழ்வாதாரத்துக்கு உன்னுடைய திட்டம் என்ன? இதுக்கு தீர்வு இல்ல. எந்த விவசாயியுமே கேட்காம ஒரு கார்பரேட்டுகள் ஆதரவாக ஒரு வேளாண் மசோதாவை கொண்டு வர்றாங்க. யாருன்னா கேட்டானா? மக்களை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காமல், கொஞ்சம் கூட கருணை செலுத்தாமல், ஏழை எளியவர்கள் மீது கருணை பார்வை கொஞ்சம் கூட காட்டாமல், நீ என்ன நான் என்ன போடா, மிஷினை என் கையில தானே இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? இவிஎம் மிஷின் யார் கையில இருக்குது? இவங்க கையில தான் இருக்கிறது என்று பொதுமக்கள் சொல்லக்கூடிய அளவுல அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை பார்க்கிறோமா இல்லையா? இது ஆட்சியா? இது மக்கள் நேசிக்கக்கூடிய ஆட்சியா? அது மக்கள் எதை விரும்புகிறார்கள்? ஒரு அமைதியாக வாழணும், ஒரு சகோதரத்துவமாக வாழணும். எல்லா மதத்தவர்கள் வாழ்ந்தாலும் எந்த ஒரு கலவரம் இருக்கக்கூடாது, சகோதரத்துவமா இருக்கணும். ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்சியாளர் வேணும், பாதுகாப்பு வேணும், நீதமான முறையில் ஆட்சி நடக்கணும் என்ற இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே இதற்கு அனைத்திலையுமே எந்த அளவுக்கு தெரியுமா? இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய மகனை கொண்டு அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு போவார். முதலமைச்சரா இருந்தா தன்னுடைய மகனை அடையாளப்படுத்திட்டு போவார். மற்ற எம்பியோ எம்எல்ஏவா இருந்தா தன்னுடைய மகனை அடையாளப்படுத்திட்டு போவார். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மக்களே, அதாவது இந்த ஆட்சி பொறுப்பு இருக்குதே, இது நீங்க பேராசைப்படுறீங்க. இது நீங்க முறையாக செய்யாவிட்டால் இதில் இழிவடைந்தவர்களாக, நஷ்டமடைந்தவர்களாக மறுமையில் நீங்கள் இறைவனுக்கு முன்னால் நிற்பீர்கள் என்றார்கள். மேலும் சொன்னார்கள், நான் பொருளாதாரத்திலே எதையெல்லாம் நான் விட்டு சென்றிருக்கிறேனோ என் வாரிசுதாரர்கள் அதை எடுக்கக்கூடாது என்றார்கள். அதே போன்று என்னுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய யாரும் பொறுப்பிற்கு வரக்கூடாது என்ற அளவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாரிசு அரசியலை காட்டித்தராமல் தன்னுடைய தோழரை முன்னிலைப்படுத்தி சென்ற வரலாறுகள் எல்லாம் பார்க்கிறோம். ஆக இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தின் பெயராலும் அரசியல் வாழ்க்கை நடைமுறையினாலும் அவர்கள் காட்டி தந்த விஷயங்கள் என்பது மக்களை தெள்ள தெளிவான ஒரு பாதை. கடைசியாக அவர்கள் சொல்லக்கூடிய சொல் பிரச்சாரம் மட்டும் அவர்களிடத்தில் இல்லாமல் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய சில விஷயங்களை சொல்லி நான் என்னுடைய உரையினுடைய முடிவுக்கு வருகிறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு கூட மது விலக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியிலே, தமிழ்நாட்டுக்கு மத்தியிலே, பல்வேறு மாநிலங்களுக்கு மத்தியிலே மது என்ற விஷயத்திலே மது விலக்கை கொண்டு ஒரே நாளில் நடைமுறைப்படுத்தி காண்பித்தார்கள். மதுவே இல்லாத மதீனா, மது விலக்கை அமல்படுத்திய நபிகளார். அது மட்டுமில்ல, போதை இல்லாத ஒரு மதீனாவை உருவாக்கி காண்பித்தார்கள். அது மட்டுமல்ல, வட்டி இல்லாத ஒரு மதீனா என்ற நகரத்தை உருவாக்கி காண்பித்தார்கள். அது மட்டுமல்ல, மனிதர்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு, இவன் கீழானவன் இவன் மேலானவன் என்ற ஏற்ற தாழ்வுகளை ஒழித்து எல்லா மனிதர்களும் சரிசமம்தான் என்ற தீண்டாமையை ஒழித்து காண்பித்தார்கள். அதே போன்று திருட்டு, லஞ்சம் போன்ற விஷயத்தை ஒழித்து காண்பித்தார்கள். அது மட்டுமல்ல, ஏழ்மை, வறுமை போன்ற விஷயங்களை எல்லாம் ஒழித்து காண்பித்தார்கள். இப்படி அநேக ஒரு புரட்சியான வாழ்விற்கு சொந்தக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரே ஒரு இறைவனான அல்லாஹ்வை மட்டுமே வணங்குமாறு சொல்லியிருக்கிறார்கள். தன்னை கூட வணங்கக்கூடாது, தன் காலில் கூட விழக்கூடாது, தனக்காக கூட யாரும் எழுந்து நிற்க கூடாது, நானும் உங்களை போன்ற சாதாரண ஒரு மனிதன் தான் என்று சொன்னாரே, அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை
பிரமத சகோதரர்களுக்கு நான் அன்பான கோரிக்கையாக வைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நபிகளாருடைய வரலாறை ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்கள். இறைவன் நாடினால் நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையே தழுவிக்கொள்வீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.